அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்ல போறேன். நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல அந்த மிஸ்டேக் நீங்க பண்ணவே கூடாது. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய 199 மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டு, அவங்களுடைய ரிவ்யூ குடுத்துருக்காங்க. ஸோ லைஃப்ல நம்ம வந்து யூடியூப்காக எவ்வளோ செலவு பண்றோம், ரீசார்ஜ் பண்றோம், கன்டென்ட்டுக்காக நிறைய எஃபெக்ட் போடுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டு, மைக்கு இது எல்லாமே வாங்குறோம். இருந்தாலுமே யூடியூப்ல இப்படி தான் போடணும்னு ரூல்ஸ் இருக்குது, இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற சில பாலிசிஸ் இருக்குது. எப்படி வீடியோ அப்லோட் பண்ணணும், எப்படி ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், இது எல்லாமே யூடியூப்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க ஜஸ்ட் 199 மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மக்கிட்ட ப்ரீவியஸாக ஜாயின் பண்ணுவாங்க எல்லாருமே ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய ரிவ்யூ பார்த்துக்குங்க. ரொம்ப நன்றி. 199 பிளான் வந்து மானிட்டேஷனுக்கு உங்ககிட்ட நான் கேட்டு ஜாயின் பண்ணியிருந்தேன். நீங்கள் கொடுத்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகிடுச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்தீங்க. டவுட்டாக இருந்தால் கிளியர் பண்ணுறீங்க. ரொம்ப நன்றிங்க சிஸ்டர். ஏன்னா நான் இந்த அளவுக்கு நீங்கள் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கல. பட் ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பாய் சிஸ்டர், பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அவங்களுடைய ரிவ்யூவை பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம இப்போ இந்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான விஷயத்த பார்க்க போகிறோம். அது என்னென்னா, எல்லாருமே டிஸ்கிரிப்ஷனில் இந்த மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் 5000 வேர்ட்ஸ் வரைக்கும் எழுதலாம். சரிங்களா? இது யாருமே நீங்கள் எழுத மாட்டேங்க. மீ ஆல்சோ. ஸோ ஏன்னா இது எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். இது நீங்கள் ப்ரீஃபாக உங்கள் சேனலில் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டோரி டெல்லிங் சொல்கிறீங்கன்னா, அந்த ஸ்டோரியுடைய ரைட்டன் அந்த ஸ்டோரியை வந்து நீங்கள் அப்படியே எழுதலாம். அந்த டிஸ்கிரிப்ஷனில் உள்ளே நான் பேசியிருக்கிற வேர்ட்ஸை அங்கே அப்படியே எழுதலாம். ஏன் நான் இதை இப்படி சொல்கிறேன்னா, நிறைய பேர் உங்கள் சேனலை பார்க்கும்போது ஒருவேளை உங்கள் சேனல் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே போயிட்டு பார்ப்பாங்க. ஸோ அப்போது நீங்கள் வெளியே சொல்லியிருக்கிற அந்த ஸ்டோரியோ இல்லை வெளியே சொல்லியிருக்கிற அந்த இன்ஃபர்மேஷனோ நீங்கள் வந்து உள்ளார எழுதி வச்சுருந்தீங்கன்னா அதை கொஞ்ச நேரம் படிப்பாங்க. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் உங்கள் சேனல் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பூஸ்ட் ஆகும். ஏன்னா நீங்கள் எல்லா இடத்துலையுமே உங்களுடைய ஆடியன்ஸை இன்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு போய் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் சொல்ல வந்த வீடியோவுடைய டீட்டெயிலை எழுதுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சில விஷயங்கள் மட்டும் பண்ணவே கூடாது. லிங்க்ஸ், இந்த லிங்க்ஸை தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக கொடுக்கணுங்க. ஸோ வந்து யூடியூப்பில் லிங்க்ஸ் கொடுக்கலாம், பிகாஸ் வீடியோக்கு சம்மந்தப்பட்ட லிங்க்ஸாக இருக்கணும். ஸோ நீங்கள் பெரும்பாலும் இப்போ நீங்கள் ஒரு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த வீடியோவில் நான் ப்ரீவியஸ் வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சமயத்தில் அந்த லிங்க்கை டச் பண்ணாலும் நம்மளுடைய சேனல்குள்ளேயே தான் அவங்க சுற்றிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான லிங்க்ஸை நீங்கள் பெரும்பாலும் கொடுங்க. ஒருவேளை நீங்கள் ஃப்ளிப்கார்ட், மீஷோ, அமேசான் அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா லிங்க்கை டச் பண்ண உடனே வேறு பிளாட்ஃபார்முக்கு போயிடும். அந்த மாதிரி சமயத்தில் உங்களுடைய சேனலுடைய ஆவரேஜ் வியூ டியூரேஷன், கிளிக் த்ரூ ரேட், சிடிஆர் இது எல்லாமே டிக்ரீஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு நீங்கள் இப்போ யாராவது உங்கள் சேனல்கிட்ட வந்து இந்த மாதிரி என்னுடைய சேனலை ப்ரமோட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஒரு சில லிங்க்ஸை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னுவாங்க. ஸோ ரொம்ப ட்ரஸ்ட்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். பெரும்பாலும் அவங்க ஷேர் பண்ணுற லிங்க்ஸில் ஒரு வல்கர் கண்டென்ட் இல்லை அதர் ஒரு ஆப்புக்கோ போயிடுச்சுன்னா, தப்பான கண்டென்ட் ஆப்புக்கு உங்கள் சேனலுக்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் வரும். அது போல தான் ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் வந்திருக்கு. ஸோ வந்து ப்ரமோஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்களும் அந்த லிங்க்கை சரியாக கவனிக்காமல் ப்ரமோஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா தப்பான கண்டென்ட், அதாவது தப்பான சோஷியல் மீடியாவுக்கு கொண்டுட்டு போயிருக்கு. ஸோ நீங்கள் யார் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்தாலும் ஜஸ்ட் நீங்கள் வேறு ஒரு மெயில் ஐடியில் அந்த லிங்க்கை டச் பண்ணி பாருங்கள். ஏன்னா லிங்க்கில் நிறைய ஸ்கேமிங், மோசடி இது எல்லாமே நடக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்பராக டிஸ்கிரிப்ஷனை செட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் எப்படி எழுதணும், என்ன மாதிரி எழுதணும் அப்படியெல்லாம் உங்களுக்கு தெரியலன்னா கேளுங்க. இல்லை யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் 199
மெம்பர்ஷிப் தான். நீங்கள் 8946014557 இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர். கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் சேட் பண்ணிவிட்டு கூட நம்மளுடைய ப்ரீவியஸ் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 199 என்பது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ரீசார்ஜபிள் அமௌண்ட்டு தான். இதையே பல சேனலில் ஒரு 20,000 ஃபீஸாக வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு நம்ம சேனல் ஸ்ப்ரெட் ஆகணும், நம்மளை போல் நிறைய பேர் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தில் தான் நம்ம வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். ஸோ நமக்கும் ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்டு தேவை இல்லையா, அதுக்காக தான் இந்த ரீசார்ஜபிள் அமௌண்ட் வச்சுருக்கோம். நன்றி, வணக்கம்.